நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் அவருடைய பணப்பிரச்சனையினால, கடன் பிரச்சனையினால அவர் தற்கொலை பண்ணிக்க போவாரு. அதிலிருந்து இவங்க காப்பாத்துவாங்க. எனக்கு பணப்பிரச்சனை அதனால தான் நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம் இந்தாங்க பணம் அப்படின்னும்போது, எனக்கு இந்த பணம் பத்தாதேன்னு நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பவராக சாவித்திரி மாறுவாரு. அப்படி பணம் கொடுப்பதற்காகவே சந்திக்கிற விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு பரப்பி விடுவாரு. அங்க எப்படி அந்த வெளிமாநிலத்துல வேலை பார்க்குற சிவாஜிக்கு, எஸ்.எஸ்.ஆருக்கு, கே.ஆர். விஜயாவுக்கு ஒரு பிரச்சனை. எஸ்.எஸ்.ஆருடைய மனைவி கே.ஆர். விஜயாவுக்கும் சிவாஜிக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு அங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களோ, அதே போல இங்க எம்.ஆர். ராதா பரப்பி விடுகிற இது எனக்கும் சாவித்திரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஊர்ல பரப்பி விடுற விஷயத்த எல்லாருமே நம்புவாங்க. எல்லாருமே நம்பி எல்லாருமே கூனி குறுகி போயிடுவாங்க. ஆனா எஸ்.வி. ரங்கராவுக்கு தன்னுடைய மகள் இப்படி வெள்ளந்தித்தனமா இருக்கிறா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு கூனி குறுகி எல்லா கல்யாணமும் தடைபட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சு வருத்தம் பண்ணிட்டு இருப்பாரு.